ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் November 24 மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்குளோப் ஏவியேஷன். இவங்க வந்து சென்செக்ஸில் புதுசாக ஆட் பண்ண போகிறாங்க December 22 ஆஃப்டர் December 22 வந்து யாருக்கு பதிலாக உள்ளே வராங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பர்சர் வெஹிக்கிள் வெளியே போகுது. இவங்க இன்டர்குளோப் ஏவியேஷன் வந்து உள்ளே வராங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் ஏன் ஃபோக்கஸில் இருக்கோம்னா இவங்க 5,000 crores வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ரைஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து சீனியர் ரேட்டட் லிஸ்டட் அன்செக்யூர்ட் டாக்ஸபிள் ரெடியூமபிள் லாங் டேர்ம் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. பேஸ் சைஸ் 2,000 crores, க்ரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாக 3,000 crores இது வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சிஸ் பேங்க்கு இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மாவில் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. மண்டே மார்க்கெட் நாட்கோ ஃபார்மா மேபி நெகட்டிவ் ட்ரெண்டில் போக கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. நாட்கோ ஃபார்மாவோட ஒரு ஃபெசிலிட்டியில் USFDA அதாவது மணாலி API யூனிட்டில் வந்து USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது 7 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்லி மேனரில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. பட் கம்பெனிஸ் வந்து நாங்கள் ரீசால்வ் பண்ணுவோம் அப்படின்னு. பட் இது ஒரு நெகட்டிவ் அப்டேட். மேபி நாட்கோ ஃபார்மா மண்டே மார்க்கெட்டில் அடி வாங்கக்கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மார்க்கெட்டாக பிஃபோர் Thursday ஆர் சம்திங் வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு நாட்கோ ஃபார்மா. நெக்ஸ்ட் லூப்பினோட கோவா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் November 10 to 21 USFDA இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா 7 அப்சர்வேஷன் ஃபார்ம் 483 இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு ஸ்டைப்புலேட்டட் டைம் லைனில் வந்து நாங்கள் எல்லா அப்ஜெக்ஷனுமே வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க லூப்பின். ஸோ லூப்பினோ நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். அயானா ரினோவபிள் பவர் லிமிடெட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரி கம்பெனி, NTPC கிரீன் எனர்ஜியோட ஒரு சப்சிடரி கம்பெனி. இவங்களுக்கு 140 மெகாவாட் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க REMC லிமிடெட் வந்து. ஸோ அது வந்து டேரிஃப் பார்க்கும்போது இது ஒரு பவர் செக்டரில் உள்ளது. டேரிஃப் பார்க்கும்போது 4.35 rupees 4.35 காசு பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிட் ப்ராசஸில் இதை வின் பண்ணியிருக்காங்க NTPC கிரீன் எனர்ஜியோட சப்சிடரி. ஸோ NTPC கிரீன் எனர்ஜி ஃபோக்கஸில் இருக்கும். அதானி என்டர்பிரைசஸோட ஒரு கம்பெனி, அதாவது ஜாயின்ட் வெஞ்சூரில் ரன் ஆகிற கம்பெனி தான் அதானி கோனெக்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஹேசல் டெக் பார்க் அதில் வந்து சம் பர்சன்டேஜ் ஸ்டேக் வாங்குறாங்க. அதனால அதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும் அதானி என்டர்பிரைசஸ். யுனைடெட் பிவரேஜ் லிமிடெட். யுனைடெட் பிவரேஜ் என்ன அப்டேட்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிளாட் வந்து இவங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நியூ க்ரீன்ஃபீல்டு பிவரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உத்தரப்பிரதேசில் உன்னோ டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நியூ பிளான் போடுறாங்க போல். அப்போ இண்டஸ்ட்ரியல் பிளாட் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. UPEIDA அது மூலமாட்டம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அலாட்மெண்ட்டுக்கு லீஸ் டீட் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனி. அது இல்லாமல் இந்த நியூ பிவரி பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து போத் கேண்ட் அண்ட் பாட்டில் ஃபார்மட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் ஹைன்கன் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யுனைடெட் பிவரீஸு நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஹெச் இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கல்பட்டாரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் அவங்க வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 1,415 கோடி தானே மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸில் இவங்க L1 பிட்ராக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20.5 கிலோமீட்டர் எலிவேட்டட் ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து ஹெச் இன்ஃப்ரா இன்ஜினியரிங் இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. டாடா கெமிக்கல்ஸில் அப்டேட் பார்த்துருந்தோம். புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று குஜராத், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிளான்ட். குஜராத் பிளானில் 125 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். கெப்பாசிட்டியை 350 KTPA பெர் ஆனம் அந்த ரேஞ்சில் கொண்டு போகிறாங்க, கிலோ டன்ஸ் பெர் ஆனம். மித்தாப்பூர் பிளான்ட்டு அது 24 monthஸில் கம்ப்ளீட் ஆகும். கடலூர் பிளான்ட்டு தமிழ்நாட்டில் 775 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டாடா கெமிக்கல்ஸ் இவங்களும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஆர்வினலில் இன்னொரு அப்டேட் வந்துருந்துச்சுன்னா இவங்க 180 crores வந்து ஒரு நார்தன் ரயில்வேட் வந்து ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. L1 பிட்ராக இருக்கிறாங்க. ஸோ ஆர்வினலும் ஃபோக்கஸில் இருக்கும் மண்டே மார்க்கெட்டில். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து அப்டேட்டு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ கீ செலக்ட் ப்ராப்பர்ட்டி போபால் அந்த ரேஞ்சில் நியூ கீஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மத்திய பிரதேஷ்லேயும் கம்பெனியோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறாங்க. கார்னேஷன் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு எங்களோட சப்சிடரி கம்பெனி இருக்குது. அது மூலமாட்டு இந்த ஹோட்டல்ஸை நாங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சமர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் இதில் வந்து அப்டேட் சொல்லியிருந்தேன். ஜெர்மனியில் இவங்களுக்கு சப்சிடரி கம்பெனி இருக்குது. ஸோ ஜெர்மனோட அங்கே ரெகுலேட்டரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு டேக்ஸ் அத்தாரிட்டி இது பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எதுக்கு பெனால்ட்டின்னு பார்க்கும்போது அந்த வேட்டு நெக்ஸ்ட் வந்து பேரோல் டேக்ஸு இதெல்லாமே லேட்டாக ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு 57.69 lakhs அளவுக்கு ஃபைன் விழுந்திருக்கு, அதாவது பெனால்ட்டி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. பட் இது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் கொடுக்க சான்சஸ் இருக்குது. டாடா பவர் அதாவது டாடா பவரோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி மூலமாட்டு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் அவங்களோட ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது பூத்தான் ப்ராஜெக்ட்ஸு
1125 மெகாவாட் டோர்ஜிலிங் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பூத்தானில். ஸோ அதோட டோட்டல் காஸ்ட் பார்க்கும்போது 13,100 கோடி. பட் அதில் வந்து சம் குவான்டிட்டி இவங்க எடுத்து பண்ண இருக்கிறாங்க. ஸோ டாடா பவரும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க் சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபிசிக்கல் கோல்டை வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கோல்டு ஹோல்டிங்ஸ் வந்து 5th லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் இந்த வேர்ல்ட், 2300 டன்ஸ். இப்போ இவங்க விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன், பட் ஸ்டார்ட் செல்லிங். ஸோ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது, எனி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு மேபி குறைய ஆரம்பிக்கலாம். ஏன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சினா கோல்டோட ப்ரைஸ் அடி வாங்கும். ஆனால் பெருசாக அடி வாங்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் கோல்டோட ப்ரைஸ் ரெக்கார்ட் ஹைலேருந்து 10 கிராமுக்கு 8,000 குறைஞ்சிருக்குது. அதாவது ரெக்கார்ட் ஹைலேருந்து 10 கிராமுக்கு 8,000 குறைஞ்சிருக்கு. மேபி இன்னும் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சு குறைஞ்சா கூட நமக்கு கொஞ்சம் லாபம் தான். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரஷ்யா வந்து அவங்களோட கோல்டு ரிசர்வ்லேருந்து ஃபிசிக்கல் கோல்டை செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்களோட ட்ரேட் சீக்ரெட் கோடை வந்து அப்ராப்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஎக்சி டெக்னாலஜி கம்பெனி யூஎஸ் கோர்ட்டில் வந்து டிசிஎஸ் மேலே டேமேஜஸ் கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த ட்ரேட் சீக்ரெட்டை வந்து இவங்க தவறாட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது யூஎஸில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வருது. 2024 அந்த யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டிசிஎஸ் $194 million டேமேஜஸ் அந்த லைபிள் வந்து நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிசிஎஸ்க்கு உத்தரவு போடுறாங்க. November 22 ஃபைலிங்கில் டிசிஎஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் டிசிஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதே யூஎஸ் கோர்ட்டில் வந்து அப்பீலுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ யூஎஸ் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டாங்க. $194.2 million அந்த டிஎக்சி டெக்னாலஜி கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நார்த் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டெக்சாஸ் டலாஸ் டிவிஷன் அவங்க வந்து ஆர்டரை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ட்ரேட் சீக்ரெட் கேஸில் வந்து டிசிஎஸ்க்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்திருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் டிசிஎஸ் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேபர் கோட் எஃபெக்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லேபர் கோட் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோட் ஆன் வேஜஸ் 2019, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020, அக்கேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020, நியூ லேபர் November 21 கொண்டு வந்திருந்தாங்க நியூ லேபர் கோடு. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது வேரியஸ் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு ரூல்ஸ்லேருந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கர் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதெல்லாம் ஃபோக்கஸில் இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட் மேபி ஒரு நல்ல க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு கெமிக்கல்ஸ், பெயிண்ட்ஸு, ஆயிலு, ஆட்டோ ஆன்சிலரிஸ், ஃபார்மசிட்டிகல்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கொடுக்க சான்ஸ் இருக்குது. கம்பெனியும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஃபினான்ஷியல் பேலன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இதை தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் ஜாப் செக்யூரிட்டிஸும் எம்ப்ளாயிஸுக்கு இருக்குது. பை ஐ திங்க் எம்ப்ளாயிஸோட அந்த ஒர்க்கிங் டைம் மேபி இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நைட் டியூட்டி அப்படி இப்படின்லாம் அது ஒர்க்கிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும். குறிப்பாட்டு எல்என்டி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்டீல், ஹீரோ மோட்டார் காப், டாக்டர் டி, சிப்லா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஆரோபிண்டோ ஃபார்மா. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் இந்த நியூ எம்ப்ளாயி கோடுனால அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்டோட அமித் கந்த்ரா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து ரோஷி ஜெயின் வந்து எக்ஸிட் பண்ணதுனால இப்போ இவர் இங்கே ஜாயின் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அமித் கனட்ரா வந்து ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ரோஷி ஜெயின் அவருக்கு பதிலாட்டு ஜாயின் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இன்கர்சோல் ரேண்ட் இந்தியா லிமிடெட் 55 ரூபா டிவிடெண்ட், November 25 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ ஃபஸ்ட் November 25 ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட் 26 இதெல்லாம் வருதுன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 3 ரூபா 65 காசு, ஷியாம் கமால் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் 10 காசு. நெக்ஸ்ட் 27 ஏகே கேபிட்டல் சர்வீஸ் லிமிடெட் 16 ரூபா 27 ரெக்கார்ட் டேட். நெக்ஸ்ட் 28 ரெக்கார்ட் டேட் வருது. ஆரியவான் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 50 காசு, மீரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 50 காசு, நைல் லிமிடெட் 5 ரூபா. நெக்ஸ்ட்டு போனஸ், நெக்ஸ்ட் வீக் போனஸ் தர ஸ்டாக்ஸு ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் 1:1 அந்த ரேஷியோவில் November 26 ரெக்கார்ட் டேட். தைரோ கேர் டெக்னாலஜிஸ் 2:1 அந்த ரேஷியோவில் 28 ரெக்கார்ட் டேட்டு. இது போக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு
இப்போ யூனிசன் மெட்டல்ஸ் லிமிடெட் அது 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்கிறாங்க. நவம்பர் 28 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக அதர் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நீ பார்க்கும்போது அலிட்டியஸ் டெலகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் 24 நவம்பர். மெடினோவா டயக்னோஸ்டிக் சர்வீஸ் லிமிடெட் 25 நவம்பர். அவங்க வந்து அமால்கேஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.